அன்புக்குரியவர்களே, சகோதர பொறாமை என்னும் விவிலிய தொடரில் சகோதர பொறாமை மேற்கொள்வது எப்படி என்பதை பற்றி பரிந்துரைகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்று பெற்றோருடைய சமத்துவ உணர்வு, சகோதர அன்பின் சிறப்பை பெற்றோர் பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும். திருப்பாடல் 133 ஒன்று சொல்கிறது, சகோதர சகோதரிகள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது. அருமையான ஒரு திருப்பாடல் 133. இந்த திருப்பாடலுக்கு தலைப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகோதர அன்பின் சிறப்பு. ஆகவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சகோதர அன்பின் சிறப்பை எடுத்துரைக்க வேண்டும். சகோதர சகோதரிகளாக இணைந்து வாழ்வது எத்துணை நல்லது எத்துணை இனியது என்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளை சமமாக நடத்த வேண்டும். எல்லோருக்கும் சமமான உணவு, சமமான பரிசுகள், சமமான கொடைகளை கொடுக்க வேண்டும். ஒருவேளை தேவையை முன்னிட்டு யாராவது ஒரு குழந்தைக்கு கூடுதலான சலுகை, கூடுதலான உதவி, கூடுதலான பரிசுகள் கொடுக்க நேர்ந்தால் அதை விளக்க வேண்டும். தம்பி நம்முடைய வீட்டில் சின்ன பையன், எனவே கூடுதலான ஒரு பரிசை கொடுப்போம். அல்லது இந்த தங்கை நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள், எனவே சிறப்பு உணவை கொடுப்போம் என்கிற காரணத்தை அந்த உடன்பிறப்புகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களும் அந்த கூடுதல் சலுகையை, கூடுதல் பரிசை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களை தூண்ட வேண்டும். சகோதர அன்பின் சிறப்பை பெற்றோர் விளக்க வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. துணை நன்று எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது